ஹலோ ஆல் நம்ம குரூப் 2 மீன்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லாஜிக்கல் வென் டயக்ராம். ஆல்ரெடி நம்ம இதில் டைப் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. டைப் 2 வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, வென் டயக்ராம் கொடுத்துருவாங்க. அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும். அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம அதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இது வந்து ஆப்டிடியூடு வந்து நல்லா சால்வ் பண்ணுற பர்சன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏ வந்து இங்கே எடுத்துப்போமா, தென் இங்கே வந்து ரீசனிங் எடுத்துக்கலாங்க. இங்கே பி எடுத்துக்கலாம். ஸோ பி வந்து ரீசனிங் நல்லா சால்வ் பண்ணுவார். நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இங்கே சிங்கிற ஒரு பர்சன் இருக்காருன்னு வைங்க, யார் வந்து ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் நல்லா சால்வ் பண்ணுறா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரெண்டுக்குமே காமனாக இருக்க பார்ட் இந்த பார்ட் தானே. ஸோ யார் நல்லா சால்வ் பண்ணியிருப்பா, சின்ற பர்சன் தானே. இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ ப்ராப்ளம் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் நம்பர் இஸ் இன் ஆல் த ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ். ஸோ இங்கே இருக்க ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிளில் 3 ஃபிகர்ஸ்லையுமே காமனாக இருக்குது அந்த நம்பர் என்னது, அதுதான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் எடுத்துப்போமா. சர்க்கிளில் பாருங்கள் என்ன நம்பர்ஸ் எல்லாங்க சர்க்கிளில் இருக்குது. பாருங்கள் சர்க்கிளில் 2 இருக்கா, தென் 8 இருக்குது, 4 3 இருக்கா. ஸோ 4 3. தென் ட்ரையாங்கிள் எடுத்துப்போமா. ட்ரையாங்கிளில் பாருங்கள், ட்ரையாங்கிள் என்ன நம்பர்லாம் இருக்குது, 1 5 4 7 3. இதோட நமக்கு ட்ரையாங்கிள் முடியுது இல்லைங்க. ஸோ இங்கே தென் இங்கேயோட இப்போ ட்ரையாங்கிளில் நமக்கு என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குங்க, 1 5 4 7 3. கிளியராக இருக்கா. இப்போ அடுத்து ரெக்டாங்கிள் செக் பண்ணுவோமா. ரெக்டாங்கிள் நமக்கு இங்கே merge ஆகுது, தென் இங்கேருந்து இது வரையும் இருக்கா. ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குங்க பாருங்கள், 6 இருக்குது, 5 இருக்குது, 4 2. ஸோ ரெக்டாங்கிள் உங்களுக்கு என்னெல்லாம் நம்பர் இருக்குது, 6 5 4 2. கிளியராக இருக்கா. இப்போ இருக்க எல்லா நம்பர்ஸுமே எடுத்து எழுதிட்டோமா. இப்போ பாருங்கள் நமக்கு காமனாக என்ன நம்பர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. காமனாக நமக்கு என்ன நம்பருங்க இருக்குது பாருங்கள், இங்கேயும் 4 இருக்குது, தென் இங்கே இருக்குது, தென் ரெக்டாங்கிள்லேயுமே இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. கிளியராக இருக்கா. இந்த மாதிரி தாங்க ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இதில் கேட்குற எல்லா சம்மே. ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. Next question பாருங்க. In the following diagram, 3 classes of population are represented by 3 figures. The triangle represents the school teachers, the square represents the married person, the circle represents the person living in joint family. நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்லங்க, இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஸ்கூல் டீச்சர்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா. தென் அடுத்து இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இது வந்து மேரிட் பர்சன், இது வந்து மேரிட் பர்சனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. தென் இந்த சர்க்கிள் பர்சன் லிவிங் இன் ஜாயிண்ட் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருப்பாங்கள்ல அவங்கள வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா. கொஸ்டின் பாருங்கள், மேரிட் பர்சன் லிவிங் இன் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் பட் நாட் ஒர்க்கிங் ஆஸ் ஸ்கூல் டீச்சர் ஆர் ரெப்ரசன்டட் பை. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மேரிடான பர்சனாக இருக்கணும், லிவிங் இன் ஜாயிண்ட் ஃபேமிலி, அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலிலேயே இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கக்கூடாதுன்னா பட் நாட் ஒர்க்கிங் ஆஸ் ஸ்கூல் டீச்சர், அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கக்கூடாது. அதாவது கண்டிஷன் என்னென்னா மேரிடான பர்சனாக இருக்கணும், அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கணும், ஆனால் ஸ்கூல் டீச்சராக இருக்கக்கூடாது. கிளியராக இருக்கா. இப்போ சால்வ் பண்ணுவோமா. இப்போ ஸ்கூல் டீச்சராக இருக்கக்கூடாதுன்னா நமக்கு ட்ரையாங்கிள் இருக்கவங்க யாருமே வரக்கூடாது. ஸோ எஃப் வரமாட்டாங்க, தென் வேறு யாருங்க வரமாட்டா, பி வரமாட்டாங்க, தென் சி வரமாட்டாங்களா. ட்ரையாங்கிள்குள்ளே இருக்க யாருமே வரமாட்டாங்க. ஸோ ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணிடுவோமா. பாருங்கள், எஃப் வரமாட்டாங்க, தென் சி வரமாட்டாங்க. இப்போது டி இல்லைனா ஏ, 2 பேரில் யாருன்னு பார்ப்போமா. பாருங்கள், மேரிடான பர்சன் ஜாயிண்ட் ஃபேமிலியிலே இருக்கணும். இப்போது 2 ஃபிகர்ஸ்லையுமே யாருங்க உள்ள வரா பாருங்கள். டி பாருங்கள், இந்த சர்க்கிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஜாயிண்ட் ஃபேமிலி. கரெக்டாக இருக்கா. தென் இந்த ஸ்கொயர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, மேரிடான பர்சன். பாருங்கள், ஸ்கொயருக்கும் சர்க்கிளுக்கும் காமனாக இருக்க அந்த பர்சன் யாருங்க, நமக்கு இந்த டி தானே இருக்கார். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, டி தான். இப்போ ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து மேரிட் மட்டும்தான், அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்களா அப்படின்னா பாருங்கள் இந்த சர்க்கிள்குள்ளே அவங்க வரவே இல்லை. ஸோ ஏவும் வரமாட்டாங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, டி தான். இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். In the figure given below, there are 3 intersecting circles, each representing certain section of people. Different region are marked. எப்படி நமக்கு மார்க் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஏலேருந்து ஜி வரைக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கங்க. Read the statement in each of the following question and shows the letter of the region which correctly represent the statement. நமக்கு 3 சர்க்கிள்ஸ் இருக்குங்க. அந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு குரூப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது, அந்த ரீஜன்ஸ் எல்லாமே ஏலேருந்து ஜி வரைக்கும் இருக்குது. இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கான ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா. இப்போ கொஸ்டின் பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சைனீஸ் ஹூ ஆர் பெயிண்டர்ஸ் பட் நாட் மியூசிஷியன்ஸ். இந்த இடத்துல சைனீஸாக இருக்கணும். ஸோ சைனீஸ் அப்படின்னா நமக்கு இந்த சர்க்கிள் வரைக்கும் இருப்பாங்களா? ஸோ சைனீஸாக இருக்கணும், இது வரையும் இருப்பாங்க. ஹூ ஆர் பெயிண்டர்ஸ், இப்போ அவங்க பெயிண்டர்ஸாகவும் இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த சர்க்கிள் வரையும் இருப்பாங்களா? ஸோ சைனீஸ் பெயிண்டர்ஸ்னால் இது வரைக்கும் இருப்பாங்க. தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க? பட் நாட் மியூசிஷியன்ஸ். இந்த இடத்துல அவங்க மியூசிஷியன்ஸாக இருக்கக்கூடாது. அப்போது யார் வரமாட்டா? மியூசிஷியன்ஸ்னால் இந்த சர்க்கிள் நமக்கு வராதுல்லங்க. அப்போ நமக்கு உள்ளே இருக்க அந்த ஒரே பர்சன் யார்? ஆப்ஷன் பி மட்டும்தான். இப்போ சைனீஸாக இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு பி, சி, டி இருந்தாங்க. அதாவது இவங்க 3 பேரும் நமக்கு இருந்தாங்களா? தென் அடுத்தது ஹூ ஆர் பெயிண்டர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு இதோட வந்துருச்சு. ஸோ டி வந்துட்டு வரல. இப்போது அவங்க மியூசிஷியன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது நமக்கு சியுமே வரமாட்டாங்க தானே. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, பி தான். கிளியராக இருக்கா? இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பெயிண்டர்ஸ் ஹூ ஆர் நெய்தர் சைனீஸ் நார் மியூசிஷியன்ஸ். பெயிண்டர்ஸாக இருக்கணும், ஆனால் அவங்க சைனீஸாகவும் இருக்கக்கூடாது, மியூசிஷியன்ஸாகவும் இருக்கக்கூடாது. செக் பண்ணுவோமா? இப்போது பெயிண்டர்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த சர்க்கிள் மட்டும்தானங்க வரும். அதாவது யாரெல்லாம் வருவா? எஃப் வருவாங்க, தென் பி, சி, இ. கிளியராக இருக்கா? இவங்க யாராக இருக்கக்கூடாது? சைனீஸாகவும் இருக்கக்கூடாது, மியூசிஷியன்ஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போது சைனீஸ்லையும் மியூசிஷியன்ஸ்லையும் யாரெல்லாம் வரா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் சைனீஸ்னால் நமக்கு பியும் சியும் வராங்க. ஸோ பியும் வரமாட்டாங்க, சியும் வரமாட்டாங்க. அடுத்து மியூசிஷியன்ஸ்னால் யார் வரா? இந்த சர்க்கிள் தானே. இந்த சர்க்கிள்குள்ளே யாருங்க இருக்கா? பாருங்கள், இ இருக்காங்களா? ஸோ இயும் வரமாட்டாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? எஃப், ஆப்ஷன் சி. கிளியராக இருக்கா? இந்த டயக்ராம்லேயே பார்த்து செலக்ட் பண்ணாலும் ஓகே தாங்க. இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி தனியாக அந்தந்த லெட்டர்ஸ் மட்டும் எழுதுங்க. எழுதிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக இருக்குது, அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சைனீஸ் ஹூ ஆர் மியூசிஷியன்ஸ் பட் நாட் பெயிண்டர்ஸ். சைனீஸாக இருக்கணும், மியூசிஷியன்ஸாக இருக்கணும், ஆனால் பெயிண்டர்ஸாக இருக்கக்கூடாது. இப்போது செக் பண்ணலாமா? பாருங்கள், சைனீஸாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சைனீஸ் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல யாரெல்லாம் வருவா? இவங்கெல்லாம் வருவாங்களா? ஸோ பி, சி, டி, ஏ இவங்க 4 பேர் இருப்பாங்க. அதில் மியூசிஷியன்ஸாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சர்க்கிளில் இருக்கவங்களும் வருவாங்க தானே. ஏன்னா சைனீஸாக இருக்கணும், மியூசிஷியன்ஸாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு காமனாக இருக்க அந்த 2 பர்சன் யாருங்க? சியும் டியும் தான். கிளியராக இருக்கா? ஸோ சைனீஸ், மியூசிஷியன் தான் இந்த பார்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் நமக்கு வருவாங்க. ஸோ யார் வரமாட்டாங்கன்னா பியும் ஏவும் வரமாட்டாங்க. இதில் நமக்கு அடுத்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? பட் நாட் பெயிண்டர்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போது பெயிண்டர்ஸ் அப்படின்னா இந்த பெயிண்டருக்கான சர்க்கிள் நமக்கு எங்கெங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபில்டர் பண்ணி வச்சது சியும் டியும் தான். அதுலேயுமே சி நமக்கு பெயிண்டர் கேட்டகரியில் வந்துடுறாங்க. அப்போது பேலன்ஸ் இருக்க ஒரே பர்சன் யார்? டி தான். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்கா? தென் நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பாருங்கள். சைனீஸ் ஹூ ஆர் பெயிண்டர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் மியூசிஷியன்ஸ். சைனீஸாகவும் இருக்கணும், பெயிண்டர்ஸாகவும் இருக்கணும், மியூசிஷியன்ஸாகவும் இருக்கணும். காமனாக நமக்கு 3 சர்க்கிள்லையுமே யாருங்க இருக்கா? ஸோ சைனீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமனாக இருக்கிறது வந்து இந்த பாயிண்ட் தான் நமக்கு காமனாக இருக்குது, பிசிடி. அதுலேயும் பெயிண்டர்ஸ் அப்படின்னு ஃபில்டர் பண்ணும்போது பியும் சியும் தான் வந்துட்டு வராங்க. இப்போது மியூசிஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சர்க்கிள் நமக்கு இங்கே தானங்க இருக்குது. ஸோ நமக்கு காமனாக இருக்க அந்த ஒரே பர்சன் யார்? சி தானே. பாருங்கள், சி வந்து நமக்கு சைனீஸ்லேயும் வராங்க, பெயிண்டர்லேயும் வராங்க, தென் மியூசிஷியன்ஸ்லேயும் இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, சி தான். கிளியராக இருக்கா? இந்த மாதிரி தாங்க நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது இதெல்லாமே நீங்கள் எல்லா சம்மே சால்வ் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி இல்லைங்க. இந்த மாதிரி கேட்பாங்க, இப்படி வந்தால் நமக்கு இப்படி ஒரு ட்ரிக் இருக்குது, இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இது மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இப்போது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்டடி த ஃபாலோயிங் ஃபிகர் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கிவன் கொஸ்டின். நமக்கு 3 சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அதில் யாரெல்லாம் இருக்கா? இண்டியன்ஸ், லீடர்ஸ், சிங்கர்ஸ். இந்த மாதிரி XYZ அப்படின்ற நேமில் நமக்கு இந்தியன்ஸ், லீடர்ஸ், சிங்கர்ஸ் இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்ப்போமா? 5th கொஸ்டின் பாருங்கள். விச் ரீஜன் டினோட்ஸ் இந்தியன் லீடர் ஹூ ஆர் நாட் சிங்கர்ஸ். அதாவது எந்த ரீஜன் வந்து இந்தியன் லீடர்ஸை டினோட் பண்ணுது, ஆனால் அவங்கெல்லாம் யாராக இருக்கக்கூடாது? சிங்கர்ஸாக இருக்கக்கூடாது. அதாவது லீடர்ஸாக இருக்கணும், ஆனால் சிங்கர்ஸாக இருக்கக்கூடாது. அப்படி யார் இருக்காங்கன்னு பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்தியன் லீடர்ஸ் அப்படின்னா யாருங்க வருவா இந்த இடத்துல? இந்தியன்ஸ்னால் இவங்க வந்துடுவாங்க 2, 3. தென் லீடர்ஸ் அப்படின்னா
காமனாக இருக்கிறது யாருங்க 2, 3 தான் இந்தியன் லீடர்ஸ். கிளியராக இருக்கா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஹூ ஆர் நாட் சிங்கர்ஸ். அவங்க சிங்கர்ஸாக இருக்கக்கூடாதுன்னா நமக்கு யார் வரமாட்டா? சிங்கர்ஸுங்கும் போது இந்த சர்க்கிள் நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ 3 வந்து நமக்கு வரமாட்டாங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த ஒரே பர்சன் யார்? அதாவது இந்தியன்ஸ் லீடர்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது இந்த 2 மட்டும்தான். இந்த ரீஜனுக்குள்ளே வர்றது யாருன்னா 2 மட்டும் தானே. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 2. தென் செகண்ட் பார்ப்போமா? விச் ரீஜன் ரெப்ரசன்ட் இந்தியன் லீடர்ஸ் ஹூ ஆர் சிங்கர்ஸ். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியன் லீடர்ஸாக இருக்கணும், ஹூ ஆர் சிங்கர்ஸ், அவங்க சிங்கர்ஸாகவும் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ செக் பண்ணுவோமா? கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? இந்தியன் லீடர்ஸாக இருக்கணும், அவங்க சிங்கர்ஸாகவும் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா? இப்போ தானே நம்ம பார்த்தோம். இந்தியன் லீடர்ஸ் அப்படின்னா இந்த 2, 3 இந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. தென் அவங்க சிங்கர்ஸாக இருக்கணும்னா யார் மட்டும்தான் இருந்திருப்பா? 3 மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 3 தான் இந்தியன் அப்படின்ற கேட்டகரி, லீடர் அப்படின்றது, தென் சிங்கர். இந்த 3 குரூப்லேயுமே வர்ற அந்த நம்பர் யாருங்க? 3 தானே. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 3. கிளியராக இருக்கா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? விச் ரீஜன் ரெப்ரசன்ட் லீடர்ஸ் ஹூ ஆர் நெய்தர் சிங்கர்ஸ் நார் இந்தியன்ஸ். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா லீடர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், அவங்க சிங்கர்ஸாகவும் இருக்கக்கூடாது, இந்தியன்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போது லீடர்ஸ் சர்க்கிளை மட்டும்தாங்க பார்க்கணும். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். லீடர்ஸாக மட்டும்தான் இருக்கணும், அவங்க சிங்கர்ஸாகவும் இருக்கக்கூடாது, இந்தியன்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ லீடர்ஸ் அப்படின்ற சர்க்கிளில் வரவங்க யாரெல்லாங்க வருவா? 6, 2, 3, 5 இவங்க தானே வருவாங்க. இப்போ இதில் அவங்க இந்தியன்ஸாகவும் இருக்கக்கூடாது, சிங்கர்ஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்தியன்ஸ் அப்படின்னா நமக்கு 2, 3 வந்துருவாங்களா? ஸோ 2ம் 3யும் நமக்கு வரக்கூடாது. தென் அடுத்து சிங்கர்ஸ்னால் நமக்கு இந்த 5 வந்துருமா? ஸோ அதனால் 5மே வரக்கூடாது. ஸோ நமக்கு கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னா லீடர்ஸாக மட்டும்தான் இருக்கணும், இந்தியன்ஸாகவும் சிங்கர்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? 6. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போமா? பாருங்கள், ஆப்ஷன் சி 6. கிளியராக இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். விச் ரீஜன் ரெப்ரசன்ட் இந்தியன் சிங்கர்ஸ் ஹூ ஆர் நாட் லீடர். அதாவது இந்தியன் சிங்கர்ஸாக இருக்கணும், ஆனால் லீடர்ஸாக இருக்கக்கூடாது. கிளியராக இருக்கா? இந்தியன் சிங்கர்ஸ் ஆனால் அவங்க லீடர்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ கொஸ்டின் பாருங்கள். இந்தியன் சிங்கர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்தியன் சிங்கர்ஸ்னால் நமக்கு இந்த சர்க்கிள் எங்கெங்கே கனெக்ட் ஆகும்? சிங்கர்ஸ் அப்படின்றவங்க நமக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க. கிளியராக இருக்கா? ஸோ இந்தியன்ஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட் தானே வரும், இந்தியன் சிங்கர்ஸ். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? லீடர்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீடர்ஸ் அப்படின்ற சர்க்கிள் நமக்கு இங்கே இருக்குல்ல. இப்போ யார் வரமாட்டா? இந்த 3 வரமாட்டாங்கல்ல. பேலன்ஸ் இருக்க அந்த ஒரு நம்பர் என்னது? 4 தான். இந்தியன் சிங்கர்ஸ் ஆனால் லீடர்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? 4. ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் டி 4. கிளியராக இருக்கா? தென் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ரீஜன் ரெப்ரசன்ட் சிங்கர்ஸ் ஹூ ஆர் நெய்தர் இண்டியன்ஸ் நார் லீடர்ஸ். ஒன்லி சிங்கர்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அவங்க இந்தியன்ஸாகவும் இருக்கக்கூடாது, லீடர்ஸாகவும் இருக்கக்கூடாது. செக் பண்ணுவோமா? சிங்கர்ஸ் மட்டும்தாங்க இருக்கணும். இப்போ சிங்கர்ஸ் அப்படின்னா எந்த சர்க்கிள் வருவாங்க? இந்த சர்க்கிள் மட்டும்தானே இருப்பாங்க. அவங்க இந்தியன்ஸாகவும் இருக்கக்கூடாது, லீடர்ஸாகவும் இருக்கக்கூடாதுன்னா இந்த 2 சர்க்கிள் கூடயும் மெர்ஜ் ஆகாமல் இருக்கிற அந்த ஒரே ரீஜன் எதுங்க? இதுதான், அதாவது 7. கிளியராக இருக்கா? ஏன்னா இப்போ 4, 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க இந்தியன்ஸில் இருப்பாங்க, 3, 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க லீடர்ஸில் இருப்பாங்க. ஸோ இவங்க யாரும் நமக்கு வரக்கூடாது. ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த ஒரு நம்பர் என்னதுங்க? 7. ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி. இதுக்கு ஆன்சர் என்னென்னா 7. கிளியராக இருக்கா? இதோட நமக்கு இந்த டைப் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. வென் டயக்ராம்னா நமக்கு இவ்வளோ தான். டைப் 1 பார்த்தோம்ல, செட் ஆஃப் குரூப்ஸ் கொடுத்துருவாங்க, நமக்கு அதை டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் சொல்லுவாங்க. இல்லைனா அவங்க டயக்ராம் கொடுத்துட்டு இதில் நமக்கு எந்த குரூப் வந்து இந்த டயக்ராமுக்கு ஆப்டாக மேட்ச் ஆவாங்க அப்படி தான் நம்ம கேட்பாங்க. தென் டைப் 2 வந்துட்டு இதுங்க. இதோட நமக்கு லாஜிக்கல் வென் டயக்ராம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது. இதை ஒரு கிளான்ஸ் பாருங்கள். நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா நீங்கள் நிறையா சம் சால்வ் பண்ணலாம், பட் அவங்க கேட்குறது வந்து எய்தர் இதுலேருந்து கேட்டால் ஓகே, இல்லை அப்படின்னா இதெல்லாமே நமக்கு ஆன் ஸ்பாட்டில் சால்வ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா சம் பார்க்கணும் அப்படியெல்லாம் இல்லை. அதனால் பார்த்த வரைக்குமே இதுவே போதும். தென் நம்ம நெக்ஸ்ட் வந்து இதோட நம்ம 11 டாபிக்ஸ் கிட்ட முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேறு டாபிக் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.